ஹலோ காய்ஸ், அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு நேராக போய் என் தம்பி ஒருத்தனை அவனோட வீட்டில் போய் அவனையும் பிக்கப் பண்ணி காரில் ஏறலன்னு சொல்லி உள்ளே உட்கார வச்சு நேராக நாங்கள் 2 பேரும் போன இடம்தான். நீங்களே பாருங்கள். கேரளாவுக்கு தான் போனோம். கேரளாவில் இந்த ரோடு ரொம்பவே சூப்பராக இருந்தது. பக்கத்தில் அங்கேயும் இங்கேயும் மலை, இடையில ரோடு சூப்பராகவே இருந்துச்சு. இதையெல்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது நாங்கள் போக வேண்டிய இடம் வந்துச்சு. அதான் திருவனந்தபுரத்தில் இருக்க இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. என்னடா இவன் ஏர்போர்ட்லாம் போகிறான்னு பார்க்காதீங்க. ஏன்னா நாங்கள் 2 பேருமே தாய்லாந்து தான் போகிறோம். தாய்லாந்து போய் மீன் வாங்கிட்டு வரலான்ட்டு 2 பேரும் நாங்கள் இங்கேருந்தே கிளம்பியாச்சு. சும்மா சொன்னேன், ஒன்றும் இல்லை. அங்கே எதுக்கு போனோம்னா வெளிநாட்டிலேருந்து வேலை பார்த்துட்டு வர எங்கள் அண்ணனை கூப்பிட தான் போனோம். அங்கே போய் பார்த்தா ஏர்போர்ட்டும் ஓரளவுக்கு நல்லா பெருசாகவே இருந்துச்சு. அதையும் பார்த்து நம்மளால் ஃப்ளைட்டில் தான் போக முடியாது, ஃப்ளைட்டையும் பார்த்துட்டு வந்தாச்சு. சரி, இவனை எங்கேன்னு தேடிக்கிட்டு அப்படியே போயிட்டுருக்கும்போது பிக்கப் பாயிண்ட்டுக்கும் போயிட்டோம். அப்படியே அங்கே போய் பார்த்துட்டு எங்கள் அண்ணன் காணும்னு அப்படியே தேடிக்கிட்டும் இருந்தோம். சரி, எங்கே வரான்னு தெரிலன்னு சொல்லி இதில் வண்டியை ஒதுக்கியாச்சு. அங்கே பார்த்தா வண்டியை தள்ளிக்கிட்டு வரான். இந்த வராமலாம் இவன் தான் எங்கள் அண்ணன். ஒன்றுமே தெரியாத ஆள் மாதிரி பாருங்கள், வண்டி வந்து எல்லாம் தெரியாமல் அடுத்த ஆள் வண்டியில் போய் இடிச்சிக்கிட்டு இருக்கான். சரி, அப்படியே வந்தான். அவனையும் பிக்கப் பண்ணிவிட்டு அவங்க பின்னாடி வர 2 பேருமே எங்கள் அண்ணனோட வேலை செய்கிறவங்க தான். அந்த அண்ணனையும் பிக்கப் பண்ணிவிட்டு நான் நேராக அங்கேருந்து கிளம்பியாச்சு. சரி, கூட போன காரணத்துக்காண்டி நமக்கு சாப்பாடெலாம் வாங்கி தந்தாவ. சாப்பாடை பார்த்து தான் நம்ம வீடியோ எடுக்க மறந்துடுவோமே, அதுபோல் தான் வீடியோ எடுக்க மறந்துட்டோம். சாப்பாடெலாம் வாங்கி தந்தாவ. எங்கே போனாலும் நம்ம புத்தியும் மாறாது. அதுபோல் தான் அங்கே ஒரு பெட் ஷாப் இருந்து அங்கே போய் அந்த மீனையும் பார்த்துருவோன்னு சொல்லிட்டு மீனும் பார்க்க போயாச்சு. சும்மா சுற்றி பார்க்க தான் போனோம். அங்கே போய் பார்த்தா என்ட்ரன்ஸ்லேயே பெரிய அலிகேட்டர் கார் வச்சுருந்தாவே. அப்படியே அங்கே அரணமாக இருந்து அதையும் பார்த்துட்டு நம்ம வீட்டில் இருந்த ஆஸ்கர் தான் நம்ம கொம்பை தின்ட்டான்னு சொல்லி நமக்கு தேவையான ஒரு 2 பெரிய ஆஸ்கரையும் வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படியே அதுக்கு நம்ம ஆக்சிஜன் அடித்து கட்டி கொண்டு வந்தாச்சு. நம்ம ஏரியாவில் என்ட்ரன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம அந்த விண்டு மில்லை பார்த்தா தான் நமக்கு ஒரு சந்தோஷம். இதெல்லாம் நம்ம ஏரியாவில் உள்ள இடம் தான். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு சரி டெம்பரேச்சர் செட் ஆகட்டும்னு சொல்லி அந்த பாக்கெட்டோட நம்ம தொட்டிலையும் கொஞ்சம் நேரம் போட்டாச்சு. 10 நிமிஷம் கழித்து வந்து மறுபடியும் நம்ம அதை பார்த்து எடுத்து அவுத்து எடுத்து நம்ம ஆஸ்கரையும் உள்ள திறந்தும் விட்டாச்சு. திறந்து விட்டா அவன் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருந்தான். பார்க்க நல்லாவும் இருந்து இருக்கிறதுல பெரிய ஆஸ்கர். அப்படியே நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டு நம்ம சேனலை மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க.